வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை பாட்காஸ்ட். ரீசெண்டாக நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்காக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா நான் வேறு பிளேஸில் ஸ்டே பண்ணுறேன், அவங்க வேறு பிளேஸில் ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் டீட்டெயில்டு ப்ராசஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்தால் என்ன ஓடிபி சொல்லணும், வந்தால் எப்படி பார்த்து வாங்கணும், எங்கே டேமேஜ் இருக்கான்னு பார்த்து வாங்கணும், இல்லை ஒரு ஹெட்ஃபோன்ஸுக்கே பார்த்துக்கோங்க எல்லாம் சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அதுவும் அவங்களுக்கு வந்துடுச்சு. அதை அவங்க ரிசீவும் பண்ணிட்டாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு நான் என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும், இங்கே டேமேஜ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாம் செக்கும் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி எப்படிமா இதை யூஸ் பண்ணணும், ஏன்னா அது நார்மல் ஹெட்செட் இல்லை, அது ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், முதல்ல அதுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி இந்த ப்ளூடூத்தை இங்கே கனெக்ட் பண்ணுங்க, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அங்கே நேம் அப்பியர் ஆகும், எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ வழக்கமாக எல்லாம் அவங்களும் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி பண்ணி 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 பார்க்குறாங்க. அது கேட்கவே இல்லை. என்னடா அது ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ எதேச்சையா அந்த என்னோட அம்மா இந்த சைடில் இருக்கிற அந்த ப்ளூடூத்துக்கு ரெண்டு பக்கத்து சைட்லையும் அந்த பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்கலாம். இங்கே என்னமோ ஒன்று இருக்கே, இந்த ரவுண்டு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கே, இது என்னது அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன். அப்போதான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஐயோ இவ்வளோ செஞ்சோம், மண்டை மேலே இருக்கிற அந்த கொண்டையை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் ஆனால் தானே அந்த முதல்ல இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற அந்த ப்ளூடூத் ப்ளஸ் ஆன் ஆகும். ஸோ அதை சொல்லவே இல்லை நான் அவங்க கிட்ட. ஸோ அவங்களே அதை சொல்லிட்டாங்க இல்லையா, அதை நான் காமிச்சிக்காம நானே என்னோட ஒரு ஓன் இன்டெலிஜென்ஸோட சொன்ன மாதிரி, அதை ப்ரெஸ் பண்ணலையா நீங்கள், அதை மறந்து போயிட்டீங்களா, முதல்ல அதை ப்ரெஸ் பண்ணுங்க, அதை தானே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறமோ நானே ஓவர் பந்தா பில்டப் எல்லாம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண வச்சுட்டேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கதையுமே கிடையாது. இதில் சொல்லிக் கொடுக்கறத ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும், தெரிஞ்சா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கணும். நம்ம பந்தா பில்டப் எல்லாம் காமிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். இது ஒன்றும் பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாதுங்க. இது உள்ள ஜஸ்ட் டு சே இந்த மாதிரி எல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. அதாவது பெரியவங்க தே ஜஸ்ட் லுக் அவுட் ஃபார் அஸ் யங்ஸ்டர்ஸ், நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அட் டைம்ஸ் நமக்குமே ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம அதை ஒத்துக்கிறதுல நமக்கு ஒரு சின்ன ஈகோ வருது பார்த்தீங்களா, அது பெருசா ஆகாத வரைக்கும் அதை நம்ம ரசிச்சுட்டு நம்ம அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் பெரிய ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என் தலையிலே அப்படி டொங்குன்னு ஒரு கொட்டினமா இருக்கு. ஏன்னா பெருசாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஃபோன் எடுத்தேன், உனக்கே தெரியல பார்த்தியான்னு என் தலையில யாரோ கொட்டின மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஸ்வீட் மொமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் என்னோட பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.